ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். மாசம் மாசம் கல்யாணமும் நடக்குது, அதே மாதிரி அதுல காமெடியான சம்பவங்களும் அதிகமா நடக்குது. கல்யாணத்துல தாலி கட்டுறதுல இருந்து பந்தி வரைக்கும் இவங்க பண்ற அட்டகாசம் இருக்கே, அதெல்லாம் பார்த்தா விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வீடியோல கல்யாணத்தில் நடக்கக்கூடிய நகைச்சுவான சம்பவங்களை தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒவ்வொரு கல்யாணத்துல ஒவ்வொரு சடங்கு சம்பிரதாயம் நடக்கும். அப்படி இங்க கோழிய மாப்பிள்ளைக்கு சுத்தும் போது சில கல்யாண வீட்டுல பந்தி வைப்போம். இந்த சமையல்காரங்க படுற பாடு இருக்கே. அந்த போண்டா வெந்ததோ வேகலையோ வெளியே எடுத்ததும் விட்டா என்னைக்குள்ளே கையை விட்டு எடுத்துருவாங்க போல. பொண்ணு போன் தான் கிஃப்டா கொடுத்துருக்காருன்னு ஆசாசியா ஓபன் பண்ணி பார்த்தது, உள்ள பொம்மை போனை வச்சு ஏமாத்திட்டாரு. பாலும் பழமும் கொடுக்கும்போது மாப்பிள்ள பாலை குடிச்சிட்டு பண்ண வேலைய பாருங்க. ஏன் இப்படி பண்ணாருன்னு யோசிப்பீங்க. பால்ல சீனிக்கு பதிலா உப்பை போட்டு கொடுத்துருக்காங்க. கல்யாண பொண்ணு மேடைக்கு விதவிதமா என்ட்ரி கொடுத்து பார்த்துருப்போம். ஆனா இப்படி ஒரு என்ட்ரிய பார்த்துருக்கவே மாட்டீங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கியா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கியா, நல்லா இருக்கு. ட்ரெஸ்ஸோட பாதிய ஹீலியம் பலூனை கட்டி பறக்க விட்டுட்டாங்க. வித்தியாசமா தான் யோசிக்கிறாங்க எல்லாம். விளையாண்ட பையனை வலுக்கட்டாயமா பிடிச்சி போட்டோவுக்கு போஸ் கொடுக்க வச்சிருக்காங்க. அவங்க கொடுத்த போஸை மட்டும் பாருங்க. கல்யாணத்துல மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த கிஃப்ட பார்த்து பொண்ணு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஐயோ, அட நாசமா போற எடுபட்ட வேலைகளா, என்ன உசுரோட வச்சு புதைக்கிறீங்கன்னு வந்திருக்கீங்கடா. உன்னால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிட்டேன். ஸ்டேஜ்ல கிஃப்டா சரக்கு பாட்டில் கொடுத்துருந்துருக்காங்க. டேய், நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்தா அதை எனக்கே திருப்பி கொடுத்து ஆப்பு வச்சுட்டீங்களடா பாவீங்களா. கல்யாண மேடையில ஐயருங்களை ஸ்ப்ரே அடிச்சு ஓட விட்டு தான் பார்த்துருப்போம். ஆனா இங்க ஸ்டேஜ்லயே பேப்பர் வெடிய பத்த வச்சுட்டாங்க. ஒரு கல்யாண ஃபங்க்ஷன்ல டான்ஸ் ஆடிட்டு இருந்த ஒய்ஃப இங்க சர்ச்சில் நடந்த கல்யாணத்துல மாப்பிள்ள மாலைய கையில வாங்குறதுக்கு பதிலா இங்க மாப்பிள்ள அவருக்கு பெரிய மாலையா கேட்டு இருந்திருக்காரு. அவ்வளவுதானே, போட்டா போச்சு. எவ்வளவு நீள மாலையா போட்டிருக்காங்க பாருங்க, அதுவும் பணத்தாலே செஞ்ச மாலை. அல்பேனியால கல்யாண பொண்ணோட மூஞ்ச எப்படி காட்டுவாங்கன்னா, இந்த குல வழக்குப்படி இப்ப பொண்ணோட மூஞ்சிய காட்ட போறோம். என்னங்கடா ஆவி எஃபெக்ட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கீங்க பாவீங்களா. இவர் ஏன் இப்படி அதிர்ச்சி ஆனார்னா, ட்ரம்ஸ் அடிக்கிறவன் அவர் முன்னாடி போய் ஒரு நிமிஷம் அதை கேளுங்க. நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. நாங்க உங்களை சிரிக்க வச்சு என்டர்டெயின் பண்ண ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வீடியோஸ் பண்றோம். இன்னும் அடுத்தடுத்து பெஸ்டா கொடுக்க எங்களை சப்போர்ட் பண்ற விதமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தாலியை கட்டுறதுக்குள்ள மாப்பிள்ளைங்க படுற பாடு இருக்கே. இதுதான் கல்யாணம் பண்றது ட்ரையலா? எங்க பாருங்க, மனசுல நீங்க எல்லாம் ஐயோ
கழுத்தை சுத்தி தாலியை கொண்டு வர்றதுக்கு கிளாஸ் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. இப்பெல்லாம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றது இல்ல, அட் அ டைம்ல 3 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. டே, நீங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த 90s கிட்டுக்கெல்லாம் எப்படா பொண்ணு கிடைக்கும்? இங்க கல்யாணம் முடிஞ்சதும் பொண்ணு அப்பா வீட்டை விட்டு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிருக்கு. அதனால மாப்பிள்ள ஒன்னும் பண்ண மாட்டாங்கடா, கார்ல எடுத்துன்னு போவாங்க. அலைக்க தூக்கிட்டு போயிட்டாப்ல. கல்யாண ரிசப்ஷன்ல மாப்பிள்ளை கிட்ட பொண்ணு கையை பிடிச்சி டான்ஸ் ஆட சொல்லியிருக்காங்க. ஐயோ, பொண்ணு சுத்து மாப்பிள்ள, நீங்க சுத்தக்கூடாது. கல்யாண கனவோட வாழ்ந்தவன் ஒரு கட்டத்துல பொண்ணு கிடைக்காம இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாயிடுச்சு. என்னங்கடா நடக்குதுங்க? 60 கல்யாணம் பண்ண வேண்டிய வயசுல புதுமண தம்பதி ஆகிட்டு இருக்காரு. நீ எங்கடா போற? காடு வாங்குது, வீடு போகுது. இந்த வயசுல உனக்கு பொண்ணாடா? என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சப்பா. நாய, நீ விளையாண்டு போட்டு விதி மேல பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறலாம். வீட்டுல பையனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா அவன் என்னடானா பரம்பரா பிரதிஷ்டா. பொண்ணு மாப்பிள்ள வரவேற்புல உட்காந்து கேம் விளையாண்டுகிட்டு இருக்கான். யாராவ இவ்வளவு அமளி துமளி இங்க நடந்துட்டு இருக்கு? டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. இங்க பொண்ணு மாப்பிள்ள மாலை மாத்திக்கிட்டத பார்த்திருப்பீங்க. ஆனா அது விஷயம் இல்ல, பின்னாடி அந்த தாத்தாவை பாருங்க. அதை வெடிக்கிறதுக்கு அவர் பட்ட பாடு. கல்யாண மேடையில என்ன மாப்பிள்ள ஓரமா ஒதுங்குறாருன்னு பார்த்தா புகை விட்டுட்டு இருக்காரு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? மாப்பிள்ள வர்ற வழியில ஒரு ஜேசிபி நிறுத்தி இருந்திருக்காங்க. இதை தாண்டி எப்படி என்ட்ரி கொடுத்திருந்தாருன்னா யோ டிரைவரு, ஏயா இப்படி? இவன் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டான்னு தெரியல, பக்கத்துல உட்கார்ற மாதிரி ஒரு 500 ரூபாய் ஆட்டையை போட்டுட்டான். கல்யாண பொண்ணு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கு, இவன் இந்த பிள்ளைக்கு தாலியை கட்டிக்கிட்டு இருக்கான். அடே, என்னடா நடக்குது இங்க? பொண்ணு சும்மா பல பலன்னு இருக்கேன்னு கண்ணத்தை தொட்டிருக்காரு. அப்போ என்னங்கடா மேக்கப்னு பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கீங்க மூஞ்சில? கல்யாணத்துல பூ போட்டு கொண்டாடுனதெல்லாம் போய் இப்ப எப்படி கொண்டாடுறாங்கன்னு பாருங்க. சும்மா நுரைய பறக்க விட்டு அதுல ஆடிட்டு இருக்காங்க டான்ஸ. சில நேரங்கள்ல இந்த ஐயரே கன்ஃபியூஸ் ஆயிடுறாப்புல. தாலி எடுத்து பையன் கையில கொடுக்கறதுக்கு பதிலா இது வரைக்கும் பார்த்து சிரிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எத்தனை லைக்ஸ் இந்த வீடியோவுக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஒரு டீச்சர் கல்யாணத்துக்கு வந்த கிளாஸ் பசங்க அங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, எக்ஸாம் பேப்பரை கொண்டு வந்து அதுல கரெக்ஷன் கேட்டிருக்காங்க. என்ன கொடுமை சார் இது? இப்ப விட்டா ஒரு மாசத்துக்கு பிடிக்க முடியாத நினைச்சிட்டான் போல. இங்க ஒரு கல்யாணத்துல மாப்பிள்ள போட்டோவுக்கு போஸ் கொடுக்காம ஆர்வமா கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருக்காரு. இது சரிப்பட்டு வராதுன்னு கேமராமேன் என்ன பண்ணியிருந்தாருன்னா, என்ன குதிரை மட்டும்தான் வருது, மாப்பிள்ளைய காணோம். அது வாய பாருங்களேன், மாலையை தூக்கிட்டு வருது.
அழகா தூக்கிட்டு வந்து மாப்பிள்ளைக்கே போட்டு விட்டுடுச்சு. தாத்தா இம்ப்ரெஸ் பண்றதுக்கு போட்ட ஆட்டம். இது என்னங்கடா டான்ஸு, பார்க்கவே வேற மாதிரி இருக்கு. சலசலப்பு சத்தம் ஜாஸ்தியா கேக்குது. ஃபைனல் டச் அலசின்னு இருக்கிறான்னு நினைக்கிறேன். கல்யாண பந்தம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்றதுக்காக தாலியில இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஏண்டா இம்மா பெரிய தாலியோட குடிப்பீங்க? இப்பெல்லாம் கல்யாண வீட்டுல ஐயருங்க நிலைமை கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்தா பயிலுலா மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும். பின்னாடி இவன் குறிப்பா ஐயரை தான் டார்கெட் பண்றான். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. கல்யாண வீட்டுல இவர் ட்ரோன் ஷாட் எடுக்கிறேன்னு ட்ரோனை அந்தரத்துல தொங்க விட்டுட்டாரு. கல்யாண பொண்ணோட முடிய விதவிதமா அலங்காரம் பண்ணி பார்த்திருப்போம். ஆனா இங்க அலங்காரம் பண்ணிருந்தாங்க பாருங்க. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டா. ரிசப்ஷன்ல மாப்பிள்ளை பொண்ணுகிட்ட சிரிச்சு பேசிட்டு இருந்திருக்காரு. இத பார்த்து கடுப்பாகி பின்னாடி எவனோ மாப்பிள்ளை மேல ஸ்பீக்கரை தள்ளி விட்டுட்டான். இப்பெல்லாம் கல்யாண வீட்டுக்கு போனாலே கன்ஃபியூஷனா தான் இருக்கு. பொண்ணு மாப்பிள்ளையும் தனித்தனியா அவங்க பெஸ்டி கூட போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. பொண்ணோட பழைய பாய் ஃப்ரெண்டு கூட்டத்துல நின்று கள்ள தூக்கி எறிஞ்சிட்டான் போல. அச்சதையை கொடுத்து போட சொன்னா இவர் ஐயர் தலையில போட்டிருக்காரு. இது என்ன குழந்தை திருமணமா? கல்யாணத்துக்கே லேட்டா வர்ற மாப்பிள்ள கார் ஓட்டினா என்ன ஆகும்? நாலு பேர் ஏத்தியாச்சு வந்து தாலி கட்டிடுவேண்டா. போட்டோவுக்கு போஸ் கொடுக்க சொன்னா கல்யாணம் முடிஞ்ச குஷியில பொண்ணு மாப்பிள்ள போட்ட ஆட்டத்தை பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மாப்பிள்ளைக்கு கிஃப்ட் கொடுத்துருந்துருக்காங்க. என்னன்னா அட சரக்கு பாட்டிலு. சரி சரக்குன்னு ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள அதோட விட்டுருக்கலாம். ஆனா விடலையே. இது ஆக்சன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. வரதட்சணை கொடுமைன்னு நிறையவே நியூஸ்ல பார்த்திருப்போம். ஆனா இங்க மாப்பிள்ள உங்க பொண்ணு மட்டும் போதும், வரதட்சணை எதுவும் வேண்டான்டாப்ல. ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. பொதுவாகவே கல்யாண பொண்ணுங்க போட்டோ எடுக்க ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ஆனா இங்க கல்யாண பொண்ணு இங்க இவ்வளவு ரணகலம் நடக்குது, நீ இப்படி தூங்கிட்டு இருக்கியாடா? நீ எல்லாம் மனுஷனாடா? என்ன ஒரு ஆழ்ந்த தூக்கம். என்ட்ரி என்னமோ வித்தியாசமா தான் இருக்கு. ஆனா இதுல கல்யாண பொண்ணு யாருன்னு தான் தெரியல. படத்துல தான் இப்படிலாம் பார்த்திருப்போம். ஆனா நிஜத்திலுமே இவர் காரை சுந்தரா டிராவல்ஸ்ல வர்ற மாதிரி ஃபுல்லா செடியை வச்சு அலங்காரம் பண்ணி கொண்டு வந்திருந்தாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.